வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்லைஸ்ல இருந்து சூப்பர் கார்டு அப்படிங்கிற நேம்ல ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டை வந்து லான்ச் பண்ண போறாங்க. அதை பத்தின ஒரு அப்டேட்டும் இப்போ வந்து வந்திருக்குது. அந்த அப்டேட் பத்தின டீட்டெயில தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான அப்டேட் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைஸ்ல இருந்து சூப்பர் கார்டு அப்படிங்கிற நேம்ல இந்த ஒரு கிரெடிட் கார்டை வந்து லான்ச் பண்ண போறாங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட வெயிட்டிங் லிஸ்ட்ல ஜாயின் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷனும் இப்போ வந்து அப்டேட் எடுத்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்க எப்படி ஜாயின் பண்றது, அப்புறம் இதுல கிடைக்கக்கூடிய ஒரு சில ஹைலைட்டான பெனிஃபிட் என்னலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த வெயிட்டிங் லிஸ்ட்ல வந்து ஆல்ரெடி வந்து ஜாயின் பண்ணிட்டேன். என்னோட வெயிட்டிங் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6,53,605 தான் என்னோட வெயிட்டிங் லிஸ்ட். ஸோ அதுக்கு கீழே வந்து ஒரு நம்பர் வந்து இருக்கும். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு அப்புறம் எவ்வளவு பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்க இங்க வந்து பார்க்க முடியும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட நான் ஜாயின் பண்ண பிறகு 408 பேர் கிட்ட ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு கிரெடிட் கார்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீயா வந்து கொடுக்குறாங்க. எந்த ஒரு ஜாயினிங் ஃபீ அண்ட் ரெனிவல் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வந்து பிடிக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கிரெடிட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரூபாய் வேரியன்ட்ல வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ அதனால இந்த கிரெடிட் கார்டை வந்து பாத்தீங்கன்னா நீங்க கூகுள் பே, போன்பே, பேடிஎம் இது மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்ல லிங்க் பண்ணி நீங்க வந்துட்டு யூபிஐ பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இதுல கிடைக்கக்கூடிய ஹைலைட்டான பெனிஃபிட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கிரெடிட் கார்டு மூலமா நீங்க டேப் டு பே அப்புறம் வந்துட்டு ஸ்கேன் அண்ட் பே இந்த ரெண்டு ஆப்ஷனையும் யூஸ் பண்ணி நீங்க வந்து இந்த கிரெடிட் கார்டு மூலமா ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு 3% வரைக்கும் கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க. இது தவிர வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க இந்த ஒரு கிரெடிட் கார்டு மூலமா 2000 ரூபாய் இல்ல 2000 ரூபாய்க்கு மேல ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை அடுத்த மாசம் நம்ம ரீபேமெண்ட் வந்து பண்ணணும். அப்படி நம்மளால மொத்தமா ரீபேமெண்ட் வந்து பண்ண முடியல அப்படின்னா அதை வந்து ஈஸியா இஎம்ஐயா வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதாவது ₹1 கூட எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இல்லாம நீங்க வந்து இஎம்ஐயா வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் கிடையாது. அந்த 2000 ரூபாய் 3 ஸ்பிளிட்டட் பண்ணி நீங்க வந்து பே பண்ணிக்கலாம். அதுக்கான ஒரு நியூ ஃபியூச்சர் இதுல கொடுத்திருக்காங்க. இதுக்கு அடுத்த ஹைலைட்டான பெனிஃபிட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஃபேவரட் பிராண்ட், எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் வந்து பிளிப்கார்ட்ல அதிகமா ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, இன்னும் ஒரு சிலர் மைத்ராவில் அதிகமா ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, இன்னும் ஒரு சிலர் வந்து அமேசான்ல அதிகமா ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. இது மாதிரி உங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு பிராண்ட்ல எக்ஸ்ட்ராவா ரிவார்ட்ஸ் வந்து கொடுக்கறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பர்டிகுலர் பிராண்ட்ல மட்டும் உங்களுக்கு அதிகமான ரிவார்ட்ஸ் வந்து கிடைக்கும். அடுத்தது இந்த கிரெடிட் கார்டு லைஃப் டைம் ஃப்ரீ. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 5000க்கு கீழே எந்த ஒரு அமௌண்ட்டையும் டேப் டு பே மூலமா நம்ம வந்து பே பண்ணிக்கலாம். வித்தவுட் பின் நம்பர் எதுவுமே வந்து தேவை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டுல இருந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கான அந்த ஒரு ஃபியூச்சரும் இதுல வந்து அவைலபிளா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா விதமான யூபிஐ பேமெண்ட்டையுமே இதுல வந்து பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு அப்ளை பண்றதுக்கான ஃபியூச்சரை மட்டும் லான்ச் பண்ணியிருக்காங்க. சீக்கிரமாவே இந்த வெயிட்டிங் லிஸ்ட்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் ஃபியூச்சர்ல இந்த கார்டு உங்களுக்கும் வந்து அப்ரூவ் ஆகிறதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ இவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா இதுல கிடைக்கக்கூடிய பெனிஃபிட். இப்போ எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லைஸ் அப்ளிகேஷனை கீழே கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணதுமே இதுல வந்து ஹோம்ல இருக்கும். இதை வந்து இங்க ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஒரு ஆப்ஷனுக்கு வந்துக்காங்க. இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு வந்து இந்த மாதிரி காமிக்கும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கார்டு ஆப்ஷன் இருக்கும். இந்த எக்ஸ்ப்ளோர் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்டுல கிடைக்கக்கூடிய ஹைலைட்டான பெனிஃபிட் எல்லாமே காமிக்கும். இந்த ஏரோ மார்க்கை வந்து கிளிக் பண்ணிட்டே வாங்க. இதுக்கப்புறம் ஃபைனலா வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல வந்து ஜாயின் பண்ணிடுவீங்க. வெயிட்டிங் லிஸ்ட்ல ஜாயின் பண்ணதுமே உங்களுக்கு முந்தின வருஷம் வரைக்கும் உள்ள நம்பர் இங்க வந்து காமிக்கும். உங்களுக்கு அப்புறம் எத்தனை பேர் வெயிட்டிங் லிஸ்ட்ல ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத இங்க வந்து பார்க்க முடியும். இப்போ என்னோட வெயிட்டிங் லிஸ்ட் நான் வந்து பாத்தீங்கன்னா 6,53,605 பர்சனா நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ இன்கேஸ் எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்துல தான் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்ல முடியும். ஸோ இருந்தாலும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கும் வந்து எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்துல இந்த ஃப்ரீ கிரெடிட் கார்டு உங்களுக்கும் அப்ரூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோ. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.